வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி? அதிமுக பெரும்பான்மையாக வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு அண்ணாமலை ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அந்த பதிலில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா 2 பேருமே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமித்ஷா பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கார். தொடர்ந்து ஒரு 4 முறை அதை தான் சொல்லியிருக்கிறார். இதுக்கு இடையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் குழப்பம் விளைவிக்கிற மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. கூட்டணி ஆட்சியில் தனிப்பெரும்பான்மையில் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், நான் தான் முதலமைச்சர், இந்த கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நான் தான் தலைமை, நான் எடுக்கிறது தான் முடிவு, நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். ஆனால் அமித்ஷா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அப்படிலாம் கிடையாது, யார் கூட்டணி ஆட்சியில் வந்து யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது பெரும்பான்மையை வச்சு அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்ச பிறகு முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட கட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். எல்லாமே முடித்த பிறகு, தேர்தல் முடிஞ்ச பிறகு யாரை முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லி கூட்டணி கட்சிகளோடு உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணி அவங்க எடுக்கிற ஒரு பெரும்பான்மைக்கு முடிவுக்கு அப்புறம் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லியிருந்தார். இதை தான் வந்து அண்ணாமலையும் பேசியிருந்தார். அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அமித்ஷாஜி சொல்லிட்டார். அண்ணா வந்து எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு, அமித்ஷாஜி என்ன சொன்னாரோ அதுதான் என்னுடைய வேத வாக்கு, அது உண்மையும் கூட. ஏன்னா அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் பாஜக தலைமைகள், தொண்டர்கள் எல்லாமே வழி நடத்திட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமித்ஷாஜி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அமித்ஷா தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார். எடப்பாடி பழனிசாமி திடீர்னு மறுத்து இல்லை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கருத்து. இல்லை, நாங்கள் வந்து அமித்ஷாஜி இப்படி தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு முரண் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அமித்ஷாஜிட்ட நேரடியாக பேசி அந்த முரணை வந்து தீர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இது வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்கிடுச்சு. என்னடா இது, நம்ம ஒரு சைடு கும்பலை சேர்த்துக்கிட்டு கும்பலுக்கு மத்தியில் நம்மளை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், கும்பல் கூடுதில்ல, நம்ம போகிற இடங்கள்லாம் கும்பல் கூடுதில்ல, எப்படி கூட வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம போகிற இடத்துல கும்பல் இருக்குது, கும்பல் பார்க்குறாங்க, நம்ம பேசுகிறத கேட்குறாங்க, ஆரவாரமாக கையாட்டுறாங்களா, ஆட்டுறாங்க, இது போதும். நமக்கு வந்து மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எழுச்சி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த எழுச்சியெல்லாம் உருவாக்கி 1 வாரத்துக்கு முன்னாடியே எழுச்சியை உருவாக்குனாலே அதுக்கப்புறமா மறந்து போயிடுறாங்க. இப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி எழுச்சியை உருவாக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கு இடையில் அண்ணாமலை வர இப்படி பேசி விட்டாரா? அண்ணாமலை பேசின விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி நாலேஜுக்கு போனோன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்னா, பாஜக மேலிடத்தோட தொடர்பு கொண்டு கொஞ்சம் அண்ணாமலை அடக்கி வைங்க, ஏங்க திடீர்னு பேச விட்டீங்க, வாய்க்காட்டை அவுத்து விட்டீங்க, அவர் பாட்டு கரைமுறைன்னு பேசுகிறாரு, கூட்டணி ஆட்சிக்கு நானும் ஒத்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட கையெழுத்து போட்டு வந்திருக்கிறேன், நான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டு மக்கள் இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, தயவு செய்து இப்போதைக்கு ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கிற நிலையுமே இல்லை. கூட்டணி ஆட்சின்னா அதிமுக குழுகிற ஓட்டுகள் சுத்தமாக உழுவாது. பார்த்தீங்களா கும்பலை, நான் பிரச்சாரம் போகிறேன்ல, எவ்வளோ கும்பல் வருது பார்த்தீங்களா, அவ்வளோ கும்பலுமே அப்படியே தன்னெழுச்சியாக வர கும்பல் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட வந்து அவர் பேசியிருக்காரு. அமித்ஷாவுக்கு தெரியும் எப்படி கும்பல் வருது அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்ல வேணாம். நாங்கள் தனி பெரும்பான்மையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக ஒரு முதலமைச்சரை தேர்வு பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் நான் கட்டுப்படுறேன். எங்கள் பிடி தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நிற்கிது இல்லை, என் பையன் நிற்கிறாப்புல இல்லை, இந்த பாருங்கள் சீர்காழி கோயில் கூட பையனை கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அது வாரிசு அரசியல்லாம் வராது. எப்படி வாரிசு அரசியல் ஆகும்? கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கானா, ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருக்கானா, இல்லை ஏதாவது வந்து இது பண்ணுறானா, ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருந்த கூட என் பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டேனா? ஆக்கலே இல்லை. அதனால் கட்சியிலெல்லாம் பொறுப்பு கிடையாது. நான் போகிறேன், என் கூட வந்து பாதுகாப்புக்கு, என் கூட வந்து ஏதாவது ஹெல்ப்புக்கு இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த சீர்காழி கோயிலெலாம் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதையை அவருக்கும் கொடுக்குறாங்க, மிதுன்னு கொடுக்குறாங்க. கொடுக்குறது தப்பு இல்லை. அப்பா மகனுக்கு அப்பாவுக்கு முன்னணியில் மகனுக்கு மரியாதை கிடைக்கும்போது அதை பார்க்குற அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்கும்ல. அதே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு செஞ்சால் அது வந்து அரசியல். இதெல்லாம் அரசியல் கிடையாது, இது வாரிசு அரசியலாக இது, அதெல்லாம் கிடையாது. இப்போ 480 கோடி ரூபாய்க்கு ஒருத்தரை பிரணாயா ஒருத்தர் கொண்டாந்து அதிமுகவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி அவர் உருவாக்குறாரு, புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? மக்களாக இருந்த அதிமுகவை இன்றைக்கி சிதைச்சி சின்ன பின்னப்படுத்தி வச்சுருக்கீங்களேயா, ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதிமுக ஜெயிக்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அமித்ஷாட்ட வந்து அது மாதிரி பேசணுன்னே, சரி அண்ணாமலையை கூப்பிட்டு கொஞ்சம் அப்படியே அடக்கி பேசுப்பா, கொஞ்சம் நாளைக்கு அடக்கி பேசு, இன்னும் 8 மாதம் இருக்குது, பேசிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி பேசணுன்னு தான் இன்றைக்கி நாமக்கல்லில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, இங்கே பாருங்கள்,
நாங்கள் வந்து 2 தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கார்ல, அவர் சொன்னதையும் எங்கள் தலைவர் அமித்ஷாஜி என்ன சொன்னாரோ அதையும் தான் நான் பேசியிருக்கேன். பொது வெளியில் அந்த கருத்துக்கள் ஏற்கனவே இருக்குது. அதே கருத்தை தான் நான் பேசியிருக்கேன். எங்கள் கட்சி தலைவர்கள் வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமியும் மறுத்துருக்கிறார். 2 கருத்துக்களிலையும் உண்மை இருக்குது. அப்போ அவங்க பேசுனது என்ன, போனது வந்தது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே எங்கள் கட்சிக்குள்ளே வந்து உரசலோ இது முரண்பாடோ எதுவுமே கிடையாது. நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு புள்ளியில் இணைஞ்சிட்டோம். என்ன புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் நாங்கள் இணைஞ்சிட்டோம், நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் என்னடா இது இப்படி பேசிட்டாரு, அண்ணாமலை இவ்வளோ காட்ட சாட்டமாக போட்டு தாக்குனாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இருந்தாலும் வந்து பாஜக மேலிடம் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த பிரச்சார கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிகா கம்யூனிஸ்ட்டு இந்த கட்சிகளை வந்து திமுக கூட்டணி வந்து உடச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கிறார். ஆனால் முயற்சியில் இருக்கிறவர் என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட வந்து காம்ப்ரமைஸாக பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும், அவங்கள விமர்சனம் பண்ணுறது, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற தொண்டர்களை நிர்வாகிகளை அப்படியே தூக்கிட்டு வா, அந்த செல்லங்களை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வர வச்சு பிரச்சார மேடையிலேயே வந்து இந்த கட்சியில் இருக்கிற விசிகா கட்சியில் இருந்து ஒரு 500 பேர் இங்கே சேர்ந்தார்கள், அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு 200 பேர் இங்கே வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவங்கள அவமானப்படுத்திட்டு கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? இப்போ முத்தரசன் வந்து கோயம்புத்தூரில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவட்ட மாநாடு நடக்குது. அதில் வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் சந்திக்கும் போதே அவர் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பக தகுந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னார். எடுத்த எடுப்புலேயே அவர் சொல்லிட்டார். அப்படின்னா என்ன, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவரோட எங்களுக்கு உடன்பாடு இல்லை, கூட்டணி பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தமே. ஏன் நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல, சொல்லியிருக்காருல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை யார் முதலமைச்சராகினது? சசிகலாவோட இன்னைக்கு நிலைமை என்ன? கட்சியிலேயே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க முதலமைச்சராக்கின ஒரு தப்புக்காக அவங்களுக்கு அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். 2வது ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருவாங்க, எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவருடைய 11 எம்எல்ஏக்களோட போய் எடப்பாடி பழனிசாமியோட ஐக்கியமானார், அதிமுகவை காப்பாற்றினார். அம்மா உயிரோடு இருந்தப்போ இந்த ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லி அம்மாவுக்காக ஓட்டு போட்ட மக்களை நம்ம வந்து மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதரித்தார் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் சொன்னாலும், ஓபிஎஸ்க்கு வந்து கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் முக்கியமான பதவி, அது இல்லாமல் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி, இதெல்லாம் கொடுத்து அவரை ஆசை காட்டி கொண்டாந்து அவர் வேலையை காட்டிக்கிட்டார், முதலமைச்சரானார். ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸோட நிலைமை, கட்சியில் வந்து அவர் இல்லை, கரவேட்டி கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியை உருவாக்கி வச்சுட்டார். இப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர், அவர் கூட நம்ம போய் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட நாங்கள் மதவாத கட்சியோட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் எதுக்காக கூட்டணி வச்சுருக்கிறாரு? சட்டமன்ற தேர்தலில் வேறு கட்சிகள் யாருமே கூட்டணிக்குள்ளே இல்லை, அவரோட கூட்டணி இருந்த கட்சிகளும் இப்போ அவரோட இல்லை. பாஜகவோட கூட்டணி வைக்கிறத தவிர வேறு வழி இல்லை அவருக்கு. அவர் மகன், சம்பந்தி, அவங்க உறவுக்காரங்க எல்லாருமே வந்து ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னம்னா பாஜக சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். பாஜகவை எதிர்த்து அவரால் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் பாஜகவோட கூட்டணி வச்சது வந்து அதிமுகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேத்துக்கு பிடிக்கவே இல்லை, அதிமுக தொண்டர்களுக்கும் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் முத்தரசன் வச்சுருக்கிறார். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா காலகட்டம், எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஆட்சி செஞ்ச ஒரு காலகட்டம், மிக சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் வந்திருக்குது. 4.5 வருஷம் வந்து முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்து இப்போ கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்கார். எப்படி வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியலை பேசணும், பொதுவெளியில் பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மேட்டுப்பாளையத்தில் இப்போ ஜூலை 7ஆம் தேதி பேசும்போது அவர் என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சியில் பற்றி பயங்கரமான ஒரு விமர்சனம் பண்ணார். என்ன சொன்னார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டில் வந்து என்ன ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க, அவ்வளோதான் இருக்க போகிறானுங்க. அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடுச்சு, உண்டியல் குலுக்கி கட்சி. அந்த கட்சி இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. தேர்தல் வந்து அவங்க வந்து திமுகட்ட வந்து தலைவர்கள் வந்து காசு வாங்கிட்டு அதோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை வச்ச பிறகு அவங்கள்ட்ட கூட்டணி எதிர்பார்க்க முடியுமா? இவ்வளோ கேவலமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. வச்ச பிறகு நீங்கள் எப்படி அவங்கள கூட்டணிக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றீங்க?
16ஆம் தேதி என்ன சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட்டுகளும் விசிஆர்களும் வாங்க, உங்களுக்கு ரத்த கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கு திமுகவில் கொடுக்குற அவமரியாதைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் உங்களை சிறப்பாக வச்சுருக்கிறோம், ராஜா மாதிரி வச்சுருக்கிறோம், மந்திரி மாதிரி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்படிலாம் பேசும்போது இது வந்து எப்படி ஒரு ஒரு இதில் வந்து ஒரே இதில் வந்து 7ஆம் தேதி வந்து ஒரு பேச்சு, 16ஆம் தேதி ஒரு பேச்சு அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? எந்த பேச்சு உண்மை? எடப்பாடி பழனிசாமியோட உண்மைத்தன்மை எந்த பேச்சில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இது ரத்தின கம்பளமே கிடையாது, இரத்த கம்பளம் இது. இது எடப்பாடி பழனிசாமி எப்படி நம்பி போகிறது அப்படின்னு சொல்லி முத்தரசன் பேசுகிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு அந்த கட்சியோடு அவங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க. இருந்தாலும் இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிற அந்த ஒரு விஷயங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப நேக்காக தள்ளி விடுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பாஜக வந்து இந்த பாடப்புஸ்தகங்கள், மத்திய பாடப்புத்தகங்களில் 8ஆம் வகுப்பில் வந்து முகலாய மன்னர்கள் அக்பர் காலகட்டத்தில் இந்து மக்கள் எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாடத்தில் வச்சுருக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவங்க இது பெரிய விஷயமா நமக்கு தெரியாது, தோணாது. ஆனால் எதிர்காலத்தில் இதை படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்மளாம் இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களால் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் இருக்கும். கடைசியில் அவங்களுக்கு இந்த இஸ்லாமிய மக்கள் மேலே இந்து மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வோடு இப்போ வளர்கிற குழந்தைகளை உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாஜகவோட எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கலாம், வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தாங்க கேட்டிருக்காங்க. இந்த தேசத்துக்காக நிறைய பேர் வந்து உயிர் விட்டுருக்குறாங்க. பகவத்சிங் விட்டுருக்காரு, ராஜகுரு, சுகதேவ் அப்படின்னு உயர்த்தியாகம் செஞ்சவங்களுடைய பாடங்களை வந்து நீக்கிட்டு இது மாதிரி ஒரு பாடத்தை வச்சுருக்கிறாங்க. இதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது, எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது? பாஜக மேலிடம் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி வந்து பாஜகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சார்? எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சது இல்லாமல் எப்படி வந்து எங்களை கூப்பிட்றாரு? நாங்கள் ஒரு கொள்கை கோட்பாடோட ஒரு கூட்டணியில் அமைச்சு நாங்கள் இருக்கோம். எங்களுக்குள்ள 1008 முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். நாங்கள் திமுக தலைமை தான் எங்களுடைய தலைமை. நாங்கள் திமுக தலைமையை விமர்சனம் பண்ணலாம். அந்தளவுக்கு எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு ஜனநாயகம் இருக்குது. அது நாங்கள் வந்து முதலமைச்சரும் எங்களை பிரச்சனைகளை கேட்டுட்டு இது பண்ணுறாரு. நீங்கள் திருச்சியில் விசிகா மாநாடு நடத்தினப்போ கொடிக்கம்பம் கூட நடவிடலை. விசிகாவுக்கு வந்து கூட்டணி கட்சி தான், அவங்களும் நிறையா சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகும் வந்து ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநாடு நடத்தினாலும் அங்கேயும் வந்து காவல்துறை பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வச்சாலும் எங்கள் கட்சிக்குள்ளே வந்து ஒரு ஜனநாயகம் இருக்குங்க. நாங்கள் அதை வந்து முதலமைச்சர்கிட்ட நாங்கள் பேசி நாங்கள் தீர்த்துக்குவோம். முதலமைச்சரை நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். விமர்சனம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நாங்கள் போய் முதலமைச்சரை போய் பார்த்து பேசுவோம். அவரும் எங்கள்கிட்ட தன்மையாக தான் பேசுகிறாரு. ஒன்றும் கோபம் காட்டுறதில்ல, யாரும் எதை பற்றியுமே பேசிக்கிறதில்ல. பெருசாக வந்து எங்களுக்குள்ளே எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை. உடனே நாங்கள் பேசி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்பகத்தன்மை இல்லாத நபர் அப்படின்னு சொல்லி முத்தரசன் பேசின இந்த ஒரு விஷயமும் அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி 1% வாக்குகள் கூட இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகளோட எதுக்காக கெஞ்சிகிட்டு இருக்கிறாரு? ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வரலாம்ல? அதே 1% மேலே வாக்கு வச்சுருக்கிறவர் தானே, அவரை உள்ளே கொண்டு வரலாம்ல? டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வரலாம்ல? அவர் குறிப்பிட்டு ஒரு 4% வாக்கு வச்சுருக்காருல. சசிகலாவுக்கு இருக்குல்ல, ஒரு 2% இருக்கும்ல, அவ்வளோ உள்ளே கொண்டு வரலாம்ல? கிட்டத்தட்ட 6-7% வாக்குகள் வந்து இவங்க 3 பேர்த்து மேலமாக உள்ளே வரும்ல. உள்ளே வந்து இவங்க மூலமாக ஜெயிச்சா முதலமைச்சர் யார் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இவங்களையெல்லாம் சேர்க்காம மீதி கட்சிகளை சிறு கட்சிகளை சேர்த்து நம்ம நின்று ஜெயிக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் இவரை நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறதான் அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.